இந்த இன்விசிபிள் நெக்லஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கியர் ஒயர் தேவை. அப்புறமா கோல்டன் பீட்ஸ், இந்த மாதிரி ஸ்டோன் பீட்ஸ் தேவை. எந்த பெண்டன்ட் வேணால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறம் கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இது சீட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்பவே சின்னதாக இருக்கும். அப்புறம் ஹூக்கு அண்ட் லாஸ்ட்டாக கியர் லாக்கு. இவ்வளோ தான் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இதை வச்சு ரொம்ப க்யூட்டான ஒரு நெக்லஸ் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த கியர் ஒயரை நமக்கு என்ன லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பெண்டண்ட்டை வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ இன்செர்ட் பண்ணுற பெண்டன்ட் வந்து நம்ம எடுத்துருக்க கியர் ஒயரோட சென்டர் பார்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது அந்த பெண்டண்ட்டுக்கு 2 பக்கமும் நான் 2 கோல்டன் கலர் பால்ஸ் வந்து போட போகிறேன். கோல்டன் பீட்ஸ் வந்து போட போகிறேன். இந்த பக்கம் 2 பீட்ஸும் அந்த பக்கம் 2 பீட்ஸும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த கோல்டன் பீட்ஸை லாக் பண்ணுறதுக்கு, அந்த பெண்டன்ட்டும் பீட்ஸும் நகராமல் இருக்கிறதுக்கு அதை லாக் பண்ணுறதுக்காக 2 பக்கமும் நான் இப்போ வந்து கியர் லாக் போட்டுட்டு அது இந்த மாதிரி பைலர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் ஆகிடும், லாக் ஆகிடும். பீட்ஸ் வந்து நகராது, அந்த இடத்துல அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்படியே நெக்லஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் அதை கிராண்டாக காட்டுறதுக்காக சைடில் 2 பீட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் சைடில் வந்து ஒரு கியர் லாக் போட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக 2 சைட்லேயும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்க மாதிரி கியர் லாக் போட்டுக்கோங்க. ஒரு சைடு ஏற்றி ஒரு சைடு இறக்கி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ 2 சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரே இடத்துல வச்சு கியர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் ஒரு நெக்லஸை வந்து நம்மளால் மேக் பண்ணிட முடியும். ரொம்பவே சிம்பிள் தான் இந்த இன்விசிபிள் நெக்லஸ் செய்கிறது அப்படிங்கிறது. நம்ம இந்த கியர் ஒயர் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குல்ல, அதை வச்சு மேக் பண்ணுறதுனால இப்போ நம்ம கழுத்தில் வியர் பண்ணியிருக்கும் போது தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த பெண்டன்ட்டும் அந்த பீட்ஸ் மட்டும்தான் தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் 2 பக்கமும் கியர் லாக்கை வந்து ஈக்குவலாக ஒரே இடத்துல வர மாதிரி வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சீட் பீட்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து எந்த மெட்டீரியல்ஸ் கையில் அவைலபிளாக இருக்கோ, உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு என்ன மேட்சிங்காக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன் சைடு மட்டும் நான் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம இன்னொரு சைடும் போட போகிறோம். நான் இப்போ இந்த சைடு வந்து சைடில் ஒரு 3 சீட் பீட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டோன் பால் காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்டோன் பால் போட்டு அதுக்கு மேலே ஒரு 3 சீட் பீட் வர மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதுக்கு மேலே கியர் லாக் போட்டு லாக் பண்ணிட போகிறேன். இது வந்து நமக்கு நெக்குக்கு சைடில் வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இன்விசிபிள் ஜுவல்லரி ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இன்விசிபிள் நெக்லஸோ கூட இயரிங்கோடு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நம்ம ஹூக் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஹூக்கை போட்டு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கியர் லாக் இன்செர்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயர்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ஹூக்கோட ஒரு பார்ட்டு அதை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த டிப் இருக்கு இல்லையா, அதை வளைச்சி அந்த கியர் லாக்குக்குள்ளே விடணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி அந்த டிப்பை வளைச்சி நம்ம கியர் லாக்குள்ளே விட்டோம் அப்படின்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ இந்த கியர் லாக்கை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஹூக் ரெடி ஆகிடும். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கியர் லாக் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஹூக் எடுத்து மாட்டிட்டு அதை வளைச்சி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி கியர் லாக்குள்ளே மாட்டிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு இன்விசிபிள் நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.